ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இது பார்த்தோம். ட்வின் பிரைம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சோம். இந்த கொஸ்டின் முடிச்சோம். இந்த கொஸ்டின் முடிச்சோம். பேசிக்கா லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் எக்சர்சைஸ் முடிச்சோம். இந்த எக்சர்சைஸ்ல இருந்து முடிச்சோம். ஸோ பேசிக்கா பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்சர்சைஸ்ல இருந்து 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதாவது லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் ட்வின் பிரைம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் போயிடலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போட்டுருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 11 அண்ட் 60 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு ஆக்சுவலா நான் இந்த சீவ ஃபெரட்டோஸ்தீனஸ்னு ஒரு மெத்தட் நான் முந்தைய இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதை பத்தி இந்த டாபிக்ல. ஸோ அந்த ஸ்லைடுக்கு நான் போயிடுறேங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சீவ ஃபெரட்டோஸ்தீனஸ் என்ன மெத்தட்ன்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இன்னைக்கு ஸ்லைடுக்கு வந்துடுறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம டேரெக்டாக மார்க் பண்ணிடலாம் இங்க. ஸோ நான் அந்த மெத்தடை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. நான் டேரெக்டாக மெத்தட் மட்டும் நான் நம்பர்ஸ் மட்டும் மார்க் பண்ணிடலாம். ஏன்னா லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மெத்தட் என்னன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ். ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ். ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ் எழுதின உடனே அதோட மல்டிபிள்ஸ் அப்படியே எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். அண்ட் எலிமினேட் இட்ஸ் மல்டிபிள்ஸ். அண்ட் எலிமினேட் எலிமினேட்னா கிராஸ் அவுட்னு அர்த்தம். எலிமினேட் இட்ஸ் மல்டிபிள்ஸ். அவ்வளோதான். இதான் நீங்கள் பண்ணணும். எலிமினேட் இட்ஸ் மல்டிபிள்ஸ். அவ்வளோதான். இதான் இந்த மெத்தடு. பேசிக்காக இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த 2 ரூல்ஸும் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக 11 to 60 உள்ள பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரைம் நம்பரா, இது ஒரு 2 11 13 17 அப்புறம் 19 19 is one prime number, 23 is one prime number, 29 is one prime number, 31 is one prime number, 37 வரும், 41, 43, 47, 53, 59. ஸோ இதெல்லாம் தான். ஸோ எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 prime numbers இருக்கு between 11 and 60. ஸோ number of prime numbers actually the answer வந்து 13. Number of prime numbers between 11 and 60 is nothing but 13. First question answer 13. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். Numbers 29 and dash are twin primes. Twin primes definition என்ன? Pair of prime numbers whose difference is 2 not twin primes அர்த்தம். So something minus 29 should give the difference of 2. ஸோ இந்த சம்திங் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணீங்க? இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் 29 போத் சைட்ஸ் போடுங்க. இப்போ 29 எலிமினேட் ஆயிரும். அப்புறம் இது ஐசோலேட் ஆயிரும் இந்த கொஸ்டின் மார்க். ஸோ போத் சைட்ஸ் ப்ளஸ் 29 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை எடுத்துடலாம். ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் நத்திங் பட் 2 + 29 விச் இஸ் நத்திங் பட் 31. ஸோ இதோட ஆன்சர் 31 தான். 31 பிரைமா? ஆமாம் பிரைம் தான். ஸோ 29 and 31 ஆர் ட்வின் பிரைம்ஸ். அவ்வளோதான். இதுவும் பிரைம் நம்பர், இதுவும் பிரைம் நம்பர். ஸோ தேவையில்லாத அடிச்சிடறாங்க. இப்போ இதெல்லாம் அடிச்சிடறேன். அவ்வளோதான். ஸோ அது பேசிக்காக ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் எப்படி சால்வ் பண்ணணும். இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்து விட்டுறேன். இது தேவையில்லை இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். 3753 is divisible by 9. Hence divisible by what ன்னு கேட்குறான். Hence divisible by what அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ 3753 பார்த்தீங்கன்னா 3753 இஸ் divisible by 9 கொடுக்குறான். ஏன் அப்படி கொடுக்குறான்? ஏன்னா இதோட சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 + 7 10ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10ன்னு வரும். 3 + 7 10, 5 + 3 8ன்னு வரும். ஸோ இதை குரூப் பண்ணிக்கோங்க, இதை குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ 10 + 8 பார்த்தீங்கன்னா 18ன்னு வரும். ஸோ 10 + 8 பார்த்தீங்கன்னா 18ன்னு வரும். 18 is actually divisible by 9. ஏன்னா 18 by 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும் ஆன்சர். ஸோ 18 is divisible by 9. ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்னா 3753 is divisible by 9, hence divisible by what ன்னு கேட்டிருக்கான். ஸோ 9ஓட ஃபேக்டர்ஸ் என்னலாம் பேசிக்கா? hence divisible by factors of 9 ஆல்சோ. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும் உங்களுக்கு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9 என்னெல்லாம் வரும்? 1 3 9 வரும். ஏன்னா 3 × 3 9 எழுதலாம் நீங்கள். 9 = 3 × 3. ஸோ இப்போ ஒரு நம்பர், அதாவது ஒரு பிக் நம்பர் which is divisible by 9 னா that big number is also divisible by 3 since 3 is a factor of 9.
ஸோ அது அந்த லாஜிக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேணா சொல்றேன். எனி number which is divisible by 9 is also divisible by 3 since 3 is a factor of 9. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறாங்க. Any number which is divisible by 9 is also divisible by factors of 9. ஆனா இதுல ஒரே ஒரு யூனிக் ஃபேக்டர் தான் இருக்கு. அது 3 தான். 139 தான் இருக்கு. ஸோ 3 is the only unique factor of 9, of number 9. So any number which is divisible by 9 is also divisible by 3 since 3 is a factor of 9. அவ்வளவுதான். Since 3 is a factor of 9. ஸோ அது எழுத போறது இல்லைனா. ஸோ இப்போ அது நீங்க இன்னொரு விதமா கூட வெரிஃபை பண்ணலாம். இப்போ 3753 sum of its digits is actually divisible by 3 also. sum of digits divided by 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 18 divided by 3 வரும். sum of its digits வந்து 18 தான். ஸோ 18 divided by 3 வந்து உங்களுக்கு 6 வரும். ரிமைண்டர் 0 தான் வரும் இங்கேயும். Remainder equal to 0. So then this number is actually divisible by 3. By divisibility of 3 கூட ரூல்ஸ் படி இதுவே divisible தான். ஏன்னா divisibility of 3யும் divisibility of 9ம் ஒரே ரூல் தான் ஸ்டேட் பண்ணுது. Sum of its digits divided by 3 is actually ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா, இந்த ஃபிராக்ஷனோட இந்த ஈக்குவேஷனோட ரிமைண்டர் வந்து இந்த கண்டிஷன் வந்து ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா, then the original number அதாவது 3753 is actually divisible by 3. அதே ரூல் தான் 9க்கு வரும். ஏன்னா ஆனா ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் என்னன்னா டினாமினேட்டர்ல 3க்கு பதிலா 9 இருக்கும் அவ்வளவுதான். ஸோ அதான் ஒரே ட்விஸ்ட். ஸோ பேசிக்கா ரெண்டும் ஒரே ரூல் தான். 9க்கும் 3க்கும் ஆல்மோஸ்ட் சேம் ரூல்ஸ் தான். ஏன்னா 3யோட ரூல்ஸ் தான் 9க்கு வரும். ஏன்னா சின்ஸ் 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 9ன்றதுனால. ஸோ ஹென்ஸ் டிவிசிபிள் பை 3ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போடுறதுக்கு இன்னும் நல்லா கிளியர் பண்ணி அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் அழிச்சிடுறேன். The number of distinct prime factors of the smallest 4-digit number. Smallest 4-digit number என்ன? ஒரு 4-digit நம்பர்னா 1000. இதான் ஸ்மாலஸ்ட். அவ்வளோதான். ஏன்னா 999 தான் லார்ஜஸ்ட் 3-digit நம்பர். +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 கிடைச்சிரும். ஸோ 999 +1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 கிடைச்சிரும். ஸோ இது +1னா 1000 வரும். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர். ஸோ இப்போ டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்னா இதை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இதை நம்ம எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணலாம். ஸோ டிவைட் பை 2 500 வரும். டிவைட் பை 5 போடலாம் 100 வரும். ஏன்னா எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸ் தான். இது டிவைட் பை 5 எப்படி போடலாம்? 20 வரும். ஸோ 100 by 5 20. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நீங்கள் ஸ்லோவாக கூட போடலாம். ஸோ 20 எப்படி பெருக்கலாம்னா 2ஆல் பெருக்கலாம் வந்து 10. இதே மாதிரி 5ஆல் பெருக்கலாம் 2ன்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது ஒரு யூனிக் ஃபேக்டர், இது ஒரு யூனிக் ஃபேக்டர். மற்ற எல்லாம் ரிப்பீட்டட் தான். ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். ஜஸ்ட் 2 நம்பர்ஸ், அதாவது 2 and 5. 2 and 5. ஸோ பேசிக்காக ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் தான் கேட்குறேன். 2 நம்பர் பேசிக்காக 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ் அதான் கேட்குறேன். அதான் இதான் ஆன்சர். இந்த 2 நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 and 5 அவ்வளோதான். ஸோ வாட் ஆர் த 2 நம்பர்ஸ் நான் கேட்டேன்னா 2 and 5 சொல்லணும். ஹவு மெனி நம்பர்ஸ் கேட்டால் 2 நம்பர்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை தள்ளி விட்டுறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ லாஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன்னா சம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30. 30யோட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? இதுக்கு நான் ஃபேக்டர் ட்ரீ மெத்தடில் போடுறேனே. 30 எப்படி எழுதுனா 5 into 6 எழுதணும். 5 into 6. இப்போ 6 எப்படி எழுதனா 3 into 2 எழுதலாம். 3 into 2. ஸோ இது ஒரு பிரைம் ஃபேக்டர், இது ஒரு பிரைம், இது ஒரு பிரைம். இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 தான். சாரி, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 தான். ஸோ 5 is one prime factor of 30, 3 is one prime factor of 30, 2 is one prime factor of 30. ஸோ சம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. இப்போ டிஸ்டிங்க்ட்னோட அர்த்தம் என்னன்னா யூனிக்னு அர்த்தம். டிஸ்டிங்க்ட்னா யூனிக்னு அர்த்தம். யூனிக்னா அது மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது. ஸோ யூனிக் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 என்னன்னு கேட்குறான். யூனிக் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30. யூனிக்கோட மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். யூனிக்னா தனித்துவமானதுன்னு அர்த்தம். அது மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது. பேசிக்காக இங்கே 5 ஒரே ஒரு 5 தான் இருக்கு, ஒரே ஒரு 3 தான் இருக்கு, ஒரே ஒரு 2 தான் இருக்கு. அதான் யூனிக்கோட அர்த்தம். பேசிக்காக தனித்துவம்னு சொல்லுவாங்க அதை தமிழ்ல. ஸோ இப்போ 5 இப்போ 3 அதே அப்போ எத்தனை யூனிக் பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 இருக்கு ஆக்சுவலாக. ஸோ 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ சம் அப்போ ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் யூனிக் பிரைம் ஃபேக்டர்ஸ் கேட்டால் 3. அவன் சம் கேட்குறான். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும் நீங்கள். மூணுத்தையும் எப்படி ஆட் பண்ணலாம்? 5 + 3 + 2 அவ்வளோ. ஸோ 3 + 2 ஆட் பண்ணலாம். 5 வந்துடும். 5 + 5 10 வரும். ஸோ இதோட இதை கம்பைன் பண்ணிக்கோங்க. 5 + 5 10 வரும். ஸோ 5 + 3 + 2 இஸ் நத்திங் பட் 10. ஏன்னா 3 + 2 is 5, 5 + 5 10. ஸோ ஆன்சர் 10 தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் லாஸ்ட் பார்ட், அதாவது 5th பார்ட்டோட ஆன்சர் 10 தான். ஸோ அதோட இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே எக்ஸசைஸ் 1.1ல இருந்து தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.